ஜீவானந்தம் கூட இருக்கிறதுனால பார்கவியும் நம்ம தர்ஷனும் சேஃப்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு தெரிவிச்சிருங்க. அங்கே சுற்றி இங்கே சுற்றி பார்த்தீங்கன்னா தர்ஷன் வந்து ஏறுற காரு ஜீவானந்தம் காராக இருக்குது. ஸோ வீட்டில் பார்த்தீங்கன்னா பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு. உங்கள் உரட்டல் மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. அதுக்கு நான் உன்னை சுட்டு தான் தள்ளணும் அப்படின்னு சொன்ன உடனே பரவாயில்ல அதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தைரியமாக நிற்கிறாங்க ஜனனி. ஸோ ஒட்டுமொத்த ஃபேமிலிக்குமே தெரிஞ்சு போச்சு. அவங்க 2 பேரும் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் என்னவோ ஒன்று நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு பந்தக்கால் நடுறதெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா ஏற்பாடு பண்ணி பொம்பளைங்க தான் வந்து பண்ணணும். வழக்கம் போல் ஆம்பளைங்க பண்ணுவாங்க. ஆனால் பொம்பளைங்களே பண்ணட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்விஸ்ட்டை எடுத்துகிட்டு வந்தார் குணசேகரன். ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்கள முடிச்சிருன்னு சொல்லிட்டு அருவுக்கரசியும் முள்ளையும் சொல்லியிருந்தாங்களா, அதே மாதிரி நம்ம கதிர் கையில் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் கதிருக்கு தெரிஞ்சு போச்சு கண்டிப்பாக கொடைக்கானல் இருக்காங்கன்னா அந்த தாடிக்கார ஜீவானந்த கூட தான் இருப்பாங்க, பரதேசி கூட அப்படின்னு சொல்லிட்டு வாயை விட்டுருவாரு. அதுக்கப்புறம் அங்கே யாராச்சும் தெரிஞ்சவங்க இருப்பாங்க கொடைக்கானலில், நீங்கள் எதுக்கும் பார்த்து சேஃபாக இருங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. ஸோ காளின்றவன் தான் அனுப்பிச்சிருக்க, அவன் கண்டுபிடிச்சிருவான் கண்டிப்பாக வந்து அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிட்டேன், மிஸ் ஆகிட்டாங்க, ஓடி போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 3 பேரும் ஒரே காரில் இருக்கிறது ரவுடி பசங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அதாவது பார்கவி, அவங்க அப்பா, நம்ம தர்ஷன் 3 பேரும் பார்த்தீங்கன்னா ஒரே காரில் ஏறி போயிருக்காங்க. அதுவும் அந்த தாடிக்காரன் காரில் ஏறி போயிருக்காங்கன்ற ஃபோட்டோவை டைரெக்டாக அனுப்பிச்சிடுறாங்க நம்ம அறிவுக்கரசிக்கு. அதை பார்த்த கதிருக்கு தெரிஞ்சு போது குணசேகரன் இதில் இன்வால்வ் இருக்கான்னு சொல்லிட்டு கதிர் யோசிச்சு பார்க்குறான். என்னத்தை, அதாவது ஈஸ்வரன் வந்து சத்தியம் பண்ணாங்களா, இதுக்கும் அவருக்கும் எந்த வித சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி முன்னாடி அது எல்லாத்தையுமே நினச்சி பார்த்துட்டு அவங்க அண்ணன் சொன்னதையும் நினச்சி பார்க்குறாரு. இப்போ கதிர் டேரெக்டாக கால் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்க அண்ணன் கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, அண்ணே நீங்கள் நினச்சது உண்மை தானே, நீங்கள் கரெக்டாக தான் கெஸ் பண்ணியிருக்கீங்க, அந்த தாடிக்கார பரதேசி கூட தான் போயிருக்கா, கண்டிப்பாக நான் வந்து கண்டுபிடிச்சிட்டேன். அதே மாதிரி அந்த இடத்துல பார்கவியும் இருக்கலாம், அவங்க அப்பனும் இருக்கானா, அதே மாதிரி நம்ம பையனும் இருக்கானா. ஸோ இதை விடவே கூடாதுண்ணே, கல்யாணம் பண்ணி வச்சுட்டான்னா நம்ம மான மரியாதையாக போயிடும். உடனடியாக நாங்கள் போயிட்டுருக்கோம் கொடைக்கானலுக்கு. ஆனால் என்ன நடக்க போகுதுன்னு மட்டும் தெரியல. இன்னைக்கு கண்டிப்பாக அவனை முடிச்சு தள்ளிட்டு நம்ம வீட்டு பொம்பளைங்களுக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுக்குறேன் நான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கதிர் குணசேகரன் போவே இல்லைங்க. குணசேகரன் வீட்டில் இருக்கிறவங்கள மிரட்டிட்டு இருக்காரு. கதிர் முல்லை நம்ம அந்த அறிவுக்கரசி 3 பேரும் பார்த்தீங்கன்னா கொடைக்கானலுக்கு போயிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம சக்தியும் கரிகாலன் அங்கே தான் இருக்காங்களா. சக்தி கரிகாலனுக்கும் ஒருத்தர் நியூஸ் சொல்லிட்டாங்க. அதாவது நீ அமிச்ச பையன் கிடைக்கல, ஆனால் நீ அமிச்ச பொண்ணு, அதாவது ஒரு பொண்ணு ஃபோட்டோ அமிச்சு இல்லையா, அந்த பொண்ணும் அவங்க அப்பா பெரியவரும் ஒரு தாடிக்காரன் காரில் ஏறி போகிறாங்க. அந்த வீடியோவை நான் உனக்கு சென்ட் பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சக்திக்கு ஒரு பையன் சென்ட் பண்ணியிருப்பான். அதை பார்த்த சக்தி பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் கிடைக்கலேருந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்ப்பாரு. ஸோ பார்கவி இங்கே தான் இருக்கா, இந்த ஊரில் தான் இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம சக்தி தேடிட்டே போகும்போது ஜீவானந்தத்தை கூட இருக்கிறத தெளிவாக பார்த்துட்றாருங்க. ஸோ உடனடியாக வந்து ஈஸ்வரிக்கு கால் பண்ணி, என்ன நீ எங்கிட்ட எதுவுமே தெரியாத மாதிரி சொன்னீங்க, இப்போ உண்மையிலேயே வந்து அண்ணன் சொல்கிற மாதிரியும் கதிர் சொல்கிற மாதிரியும் ஜீவானந்தத்தை கூட தான் இருக்காங்க எல்லாருமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால் பண்ணி சொல்லவும், என்னப்பா சொல்கிற சக்தி, ஜீவானந்தத்துக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை, ஆனால் அவர்கிட்ட பேசியே ரொம்ப நாள் ஆகுது, அந்த மனுஷனை பற்றி எடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு தான் நான் இவ்வளோ நாளாக சொல்லிட்டு இருந்தேனே தவிர அவர் கூட இருப்பாங்க நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணி எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதா இல்லை அண்ணன் சொல்கிற மாதிரி நடக்குதுன்னு சொல்லிட்டு உங்களை சந்தேகப்படுறதா, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஆனால் எல்லாருமே சேஃபாக இருக்காங்க. ஜீவானந்தத்து கூட தான் பார்கவி அவங்க அப்பா, நம்ம தர்ஷன் 3 பேருமே இருக்காங்க. நான் பார்த்தேன், ஆனால் கார் வேகமாக போயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த சக்தி வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு சொல்லிடுறாருங்க. ஸோ ஏற்கனவே சந்தேகப்பட்ட மாதிரி அந்த தாடிக்கார பரதேசி கூட தான் அமுச்சு வச்சிருக்க நீ அப்படின்னு பார்த்தீங்கன்னா துப்பாக்கியை காமிச்சு மிரட்டுவார். அந்த டைமில் தான் வந்து ஜனனி வந்து தைரியமாக நிற்பாங்க, நீங்கள் சுட்டாலையும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஜனனியை சுட மாட்டாருங்க, ஏன்னா அவருக்கும் தெரியும் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு மேலே சுட்டுருவார், ஏற்கனவே ஈஸ்வரியை சுட்ட மாதிரி. ஸோ இது இத்தனை நாளாக வந்து இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு நினச்சிருந்தோம், ஆனால் இதுவே நடந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குணசேகரனுக்கு பயங்கர ஆத்திரமாக இருக்குது. ஆனால் ஒன்று மட்டும் கதிர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால் பண்ணி சொல்கிறாரு, இந்த கல்யாணம் மட்டும் நடக்கலைன்னா உங்களை ஏதாச்சும் பண்ணிவிட்டு நானும் ஏதாச்சும் பண்ணிப்போம்பா. தாய் மீனாட்சி முன்னாடி சத்தியம் பண்ணி கொடுத்துருக்க, ஒரு வாக்கு கொடுத்துருக்க அந்த அறிவுக்கரசிக்கு, அதாவது அன்புக்கும் தர்ஷனுக்கும் தான் கல்யாணம் நடக்கும் சொல்லிட்டு அப்படின்னு பார்த்து சொல்லிடுறாங்க. ஸோ ரொம்பவும் ஆறுதல் சொல்லிகிட்டே இருக்காரு ஜீவானந்தம். யாருக்கு, நம்ம பார்கவியோட அப்பாவுக்கு. ஒரு பொண்ணு, நானும் ஒரு பொண்ணை பெற்றவன், என் பொண்ணுக்காக தான் நான் வாழ்ந்துட்டுருக்கேன், ஏன்னா என் கண்ணு முன்னாடியே பார்த்தீங்கன்னா என் மனைவியை போட்டு தள்ளினவனுங்க நல்லா இருக்கானுங்க, ஆனால் அவங்கள முடிக்கிறது எனக்கு ஒரு நிமிஷம் ஆகாது, ஆனால் என் பொண்ணுக்காக வாழ்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா நான் வாழ்ந்துட்டுருக்கேன். நீங்களும் பொண்ணுக்காக வாழுங்க சார், அந்த வாழ்க்கையே சூப்பராக இருக்கும், தயவு செஞ்சு இதெல்லாம் மறந்துடுங்க, நான் உங்களை சேஃபாக கீழே கொண்டு போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தைரியம் கொடுப்பாரு நம்ம ஜீவானந்தம் தைரியம் கொடுத்ததில் பார்த்தீங்கன்னா அவரும் ஏறி வருவாரா. துரத்திட்டு வந்த நம்ம தர்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இந்த காரில் ஏறினோடனே அவருக்கு பயங்கர கோவம் வந்துடுது. எனது தர்ஷனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தர்ஷனோட கழுத்தை நெரிச்சு போடுறாருங்க நம்ம பார்கவியோட அப்பா. அப்போ தான் ஒரு விஷயம் தெரிய வருது, எல்லாருமே இங்கே தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம தர்ஷனுக்கு. ஆனால் தர்ஷன் தெரியாதனமாக வந்து பார்கவிக்கு மறுபடியும் குடைச்சல் கொடுத்துட்டாருங்க. ஏற்கனவே லவ் பண்ணுறேன்னு சொல்லி ஏமாற்றி ஒரு பெரிய பிரச்சனையே வந்துடுச்சு. அப்படி இருந்தும் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு இவனுக்கு தான் ஹெல்ப் பண்ணிருந்துச்சு, இவன் படிப்புக்கெல்லாம். சரி நம்ம ஊரை
விட்டே போயிடுவோம், இவங்களுக்காக நம்ம ஏன் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கணும், இங்க இவங்க நல்லா இருக்கட்டும் சொல்லிட்டு பார்கவியும் பார்கவியோட அப்பாவும் கிளம்பி வந்தாங்க கொடைக்கானலுக்கு. இதே இடத்துக்கு நம்ம தர்ஷன் வந்து இந்த வாழ்க்கையவே கெடுத்துட்டியடா என்ன அப்படின்னு பார்த்தா கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டு இருந்தாரு பார்கவியோட அப்பா. ஸோ பார்கவியோட அப்பா பண்றது ஒரு நியாயமானது தாங்க. ஏன்னா இந்த பையன் தான் என் பொண்ணு லவ் பண்றவனு ஏமாத்தினான், அவங்க வீட்டு ஆளுங்களும் நம்மளை வந்து அடிச்சாங்க. சரிடா கழுத்தை வீட்டை விட்டு ஊரை விட்டே வெளியே போகும்னு பார்த்தா இங்கே வந்து நம்மளை குடும்பப்படுத்துறானேன்னு சொல்லிட்டு அவர் ஆத்திரத்தில் பண்ணுவார். ஆனால் அவருக்கே மயக்க வந்து கீழே வந்துடுவாருங்க. ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு சீக்கிரமாக போங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த காரில் இருக்கிற நம்ம பார்கவி தர்ஷன் எல்லாமே சொல்லுவாங்களா, அதே மாதிரி ஜீவானந்தமும் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆன உடனே பார்த்தீங்கன்னா இவர் நார்மல் ஆகிட்டார், பிபி தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, மயக்கம் போட்டார், அதனால தான் அதிர்ச்சியான சம்பவம் நடந்திருக்கு அப்படின்ற விஷயத்தை பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. ஸோ ஏன்டா என்னை பார்க்கறதுக்கு வந்த, தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு போயிடுறா, எங்களை உயிரோடவே இருக்க விட மாட்டியாடா நீ, வேணா நீயே விஷம் வாங்கி வந்து கொடுத்துட்றா, என் பொண்ணும் நானும் இங்கே சாப்பிட்டு செத்துடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தர்ஷனை பார்த்து ஹாஸ்பிட்டல்லே கேட்குவார். ஸோ தர்ஷன் வாங்க என்ன நடந்துச்சு முதல்லேருந்து எனக்கு சொல்லு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீவானந்தம் கேட்பார். சார் உண்மையிலே சொல்கிறேன், தப்பு ஏன் மேலே தான், நான் பண்ணது ஒரு பெரிய பாவம் பார்கவிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தர்ஷன் சொல்லிடுறாரு. என்ன பண்ணாருன்றது எல்லாத்தையுமே நான் லவ் பண்ணுறேன்னு சொல்லி ஏமாத்தினேன், பணத்துக்கு ஆசைப்பட்டு எங்கள் அப்பா சொல்கிற பொண்ணு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா சம்மதம் பண்ணேன், அதே மாதிரி அவங்களும் ரெடி பண்ணாங்க. ஆனால் எங்கள் அம்மா ஈஸ்வரி அம்மா வந்து அடித்து பயங்கரமாக வந்து என்னை திருத்திட்டாங்க. ஏன்னா ஒரு பொண்ணுக்கு நீ துரோகம் பண்ணிவிட்டு நீ நல்லா இருக்கவன்னு சரித்திரமே கிடையாதுப்பா, தயவு செஞ்சு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லி என்னை திருத்திட்டாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த கல்யாணம் வேணாம், நான் ஃபஸ்ட்டு படிப்பை முடிக்கிட்டோம், நான் மறுபடியும் பார்த்தீங்கன்னா பிஜி படிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கல்யாணத்துலேருந்து எஸ்கேப் ஆகி வரதுக்காக வந்துட்டேன். எங்கள் அப்பா கட்டாய கல்யாணம் பண்ணுறதுக்காக என்னை வந்து அடைச்சி வச்சிருந்தார், அதனால் நான் எஸ்கேப் ஆகி வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே வந்த பிறகு தான் தெரியுது இவங்களும் இந்த ஊரில் தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. சார் நீங்கள் எப்படி சார் இதில் இன்வால்வ் ஆனவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தர்ஷன் வந்து ஜீவானந்த பார்த்து கேட்குறாங்க. ஸோ இவங்கள உங்கள் ரவுடி பசங்க, அதாவது உங்கள் அப்பாவோட கும்பல் தான் பார்த்து துரத்திட்டு வந்திருக்காங்க. துரத்திட்டு வந்தவங்க இவங்க எங்கே போகிறதுன்னு தெரியாமல் என் காரில் வந்து ஒளிஞ்சிட்டு இருந்தாங்க. ஸோ என் காரில் இருந்ததுனால அவங்கள மிரட்டி அமிச்சேன், அதனால தான் இப்போ வரைக்கும் அடைக்கலம் கொடுத்துட்ருக்கேன் அப்படின்ற விஷயத்தை பார்த்தீங்கன்னா ஜீவானந்தம் தெளிவாக தர்ஷன் கிட்ட சொல்லிடுவார். ஓ இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருந்தால் தான் உங்கள் ஃபேமிலி தான் அடங்கவே மாட்டார்ல, உங்கள் அப்பாவும் உங்கள் சித்தப்பனும் அவங்கள முடிக்காமல் நான் இந்த டைம் விடவே மாட்டேன். ஏற்கனவே என் மனைவியை இழந்தும் நான் அமைதியாக இருக்கேன்னா என் பொண்ணுக்காக தான். இன்னொரு பொண்ணு வாழ்க்கையும் இன்னொரு ஒரு வயசான ஒரு வாழ்க்கையும் கெடுக்கிறாங்கன்னா கண்டிப்பாக நான் விடவே மாட்டேன்ப்பா தர்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கங்க, எனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை, என்ன இந்த கல்யாணத்துலேருந்து மட்டும் நீங்கள் மீட்டு கொடுத்துருங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. ஸோ உடனடியாக பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் இருக்கிற ஈஸ்வரிக்கு கால் பண்ணுறாங்க. யார்? தர்ஷன் மூலிமா பார்த்தீங்கன்னா நம்ம ஜீவானந்தம் கால் பண்ணுறாரு. ஜீவானந்தமே பேசணுன்னே ஈஸ்வரிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஏன்னா ஏற்கனவே வந்து இவரால் தான் இந்த வீட்லேயே பிரச்சனை போயிட்டுருக்கு. ஆனால் பசங்கள்லாம் இவர்கிட்ட இருந்தால் கண்டிப்பாக சேஃபாக இருப்பாங்க அப்படின்ற விஷயம் மட்டும் நம்ம ஈஸ்வரிக்கு நல்லா தெளிவாக தெரியுது. ஈஸ்வரிக்கு கால் பண்ணி இந்த மாதிரி சொல்லவும் பசங்கள்லாம் என் கூட தான் இருக்காங்க, ஏன் இப்படியெல்லாம் பிரச்சனை போயிட்டுருக்குன்னு சொல்லவும் அவங்க அப்பா இவனை உயிரோடே விடமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காரு, துப்பாக்கியை வச்சு எங்களெல்லாம் மிரட்டிட்டு இருக்காரு. ஸோ இவன் கண்டிப்பாக இந்த ஊருக்கு வந்தான்னா கல்யாணம் பண்ணி வச்சிருவாரு, அவனை கொஞ்ச நாளைக்கு சேஃபாக வச்சுக்கோங்க, ஃபஸ்ட்டு பார்கவியும் அவங்க அப்பாவையும் சேஃப் பண்ணுங்க, அவங்கள கொல்றதுக்காக தான் வெறி கொண்டு துரத்திட்டு இருக்காங்க இங்கே இருக்கவங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு எந்த வித ஆபத்தும் வராது, யாருக்குமே, ஏன் தர்ஷனுக்கும் எந்த வித ஆபத்தும் வராது. என்னை மீறி எப்படி தர்ஷனை இங்கேருந்து கூட்டிகிட்டு போக முடியும், நான் பார்த்துக்கிறேன். குணசேகரனா இல்லை இந்த ஜீவானந்தமான்றது கூடிய சீக்கிரமே வந்து ஒரு முடிவுக்கு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவார். ஸோ அவசரப்பட்டு நீங்கள் எதுவும் பண்ணிடாதீங்க, அவரும் எதுவும் பண்ண மாட்டார், எல்லாமே பேசி தீர்த்துக்கலாம், இப்போதைக்கு நீங்கள் எங்கேயாச்சும் சேஃபாக இருங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஈஸ்வரி கிட்ட ஒரு விஷயம் மட்டும் சொல்லுவார், கண்டிப்பாக கட்டாய கல்யாணம் பண்ணுறதுக்கும் விடமாட்டேன், பார்கவியை வந்து முடிச்சு விடுறதுக்கும் நான் விடமாட்டேன், நான் தூணாக இருப்பேன், ஒரு பொண்ணுக்கு துரோகம் பண்ணிவிட்டு உன் பையன் வந்திருக்கான், நீ இப்படி இருக்கியம்மா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருப்பாங்க நம்ம பார்கவியோட அப்பா. நீ ஏன் இப்படி அறிவில்லாமல் இருக்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்கவியோட அப்பாவே வந்து ஈஸ்வரி கேட்குவாங்க. உடனே பார்கவி கையில் ஃபோனை கொடுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு, பார்கவி நான் உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டால் கூட ஈடாவாது, ஏன்னா என் பையனும் எங்கள் குடும்பத்தாலும் உனக்கு கொடுத்த குடைச்சல், டென்ஷனு, டார்ச்சரு எல்லாத்துக்கும், ஏன்னா என் பையன் தான் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உன்னை ஏமாத்தினான், அதுக்கே வந்து நான் உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கணும் என் பையன், இருந்தாலும் என் பையனால் வந்து எங்கள் குடும்பமே உன்னை எதுக்குதுன்னா கண்டிப்பாக வந்து இந்த கஷ்டத்தை ஒரு சின்ன பொண்ணு உன்னால் தாங்க முடியாது, இது எல்லாத்துக்கும் என்ன மன்னிச்சிரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி கேசிட்டு இருப்பாங்க நம்ம பார்கவி கிட்ட. ஸோ இப்போ என்ன ட்விஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்கவியோட அப்பாவும் நார்மலாகிடுறாரு. நான் தெரியாமல் தான் சார் இங்கே வந்தேன், என்னை மன்னிச்சிருங்க, நீங்கள் இங்கே இருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தர்ஷனே வந்து மன்னிப்பு கேட்டுருவார். ஸோ இப்போ ஜீவானந்தம் எல்லாத்தையுமே டேக் ஓவர் பண்ணுறாரு. சார் உங்களையும் சேஃபாக கொண்டு போகிறேன், உன்னையும் இந்த கட்டாய கல்யாணத்துலேருந்து காப்பாற்றுறேன், உங்கள் வீட்டில் ஒப்படைக்க மாட்டேன், நான் கொஞ்ச நாள் உன்னை சேஃபாக வச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிடுவாங்க ஜீவானந்தம். ஸோ ஜீவானந்தம் கூட தான் இருக்கான்னு சொன்னோடனே நம்ம குணசேகருக்கு பயங்கர கோவம், கதிர் நானும் வரேன் இருப்பா, நானும் வரேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குணசேகரனும் கிளம்பி வராரு. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கதிர் பயங்கரமாக பிளான் போட்டுருக்காரு, இந்த டைம் மட்டும் அந்த தாடிக்கார பரதேசி விடவே கூடாது, எல்லா டைமும் வந்து நம்மளுக்காகவே வந்து நம்ம லைன்லேயே கிராஸ் ஆகிறான், இந்த டைம் விடவே கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடிவு பண்ணுறாங்க. ஸோ முடிவு பண்ணாங்க பார்த்தீங்கன்னா
எல்லாருமே கிளம்பி கொடைக்கானலுக்கு போயிட்டுருக்காங்க. கூடவே வந்து அறிவுக்கரசி, முல்லை, அதுக்கப்புறம் வந்து நம்ம கதிர். கூடவே பார்த்தீங்கன்னா, ரவுடி பசங்க ஆல்ரெடி போயிட்டாங்க. ஸோ இது தெரியாம பார்த்தீங்கன்னா, நம்ம குணசேகரனும் வந்துட்டுருக்காரு. ஒட்டுமொத்த கேங்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம கொடைக்கானல்ல தாங்க மீட் பண்ண போகுது. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நீங்க பார்த்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு கூட எனக்கு நோட்டிஃபிகேஷன்ல வந்து சேரும். அடுத்த வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.